இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பிளிட் செகண்ட்லாம் நடக்கும். ஸ்பிளிட் செகண்ட் நடக்கும். நீங்கள் கணிக்கவே முடியாது. அதனால என்னுடைய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னாக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்டிக்கு தான் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டிக்கை வச்சு தான் அவங்க வந்து யானை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போகும்போது நிச்சயம் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த பாகனாகட்டும், உதவி பாகனாகட்டும், இந்த ஆங்குஷ்ன்னு சொல்கிறாங்க, கேரளாவில் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஆங்குஷ், ஒரு அயன் ஸ்டிக்கில் இருக்கும். அது வந்து கையில் டெஃபினட்டாக இருக்கணும் ஆல்வேஸ். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆங்குஷை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிச்சயம் நீங்கள் அதை பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் அந்த அங்குஷை வச்சுருந்தீங்கன்னாக்கா நிச்சயம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரூல் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துறீங்க, ஏர்லியர் அக்கேஷன்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஆனால் இப்போ ஒரு நாயே நம்ம விரட்டிட்டு வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கல் எடுத்து விட்டு எறிகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. வீட்டில் வளர்க்குற நாயே சொல்கிறேன், ஏதோ ஒரு வந்து நம்ம வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதத்தை நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அதுக்காக நான் முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து அங்குஷை வந்து பயன்படுத்துக்கு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கிங்க, மாகுத்தன் காவடிஸ்லாம் வச்சுக்கிங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது யானை நீங்கள் இன்னும் பயன்படுத்த வேணாம், நீங்கள் கையில் வச்சிருந்தாவே யானைக்கு தெரியும். நீங்கள் கையில் வச்சிருந்தாவே யானைக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான அனிமல் யானைகள். அந்த ஸ்மெல் கெப்பாசிட்டியே தெரியும் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கையில் வந்து அங்குஷ் இல்லாமல் இருக்கிறது வளர்ப்பு யானைகளுக்கு ஆல்வேஸ் டேஞ்சர் தான். ஓகே, அது வந்து இந்த இடத்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொட்டகைக்குள்ளே இருந்திருக்கு. இது ரெண்டு விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த உறவினர் போய் தாக்கப்பட்டு இறக்குறாரு, அடுத்து இந்த பையன் போகிறாப்புல. அப்போ யானை வந்து அந்த அக்ரஸிவ்னஸ் ஒரு ஷார்ட் பீரியட் தான். ரெண்டாவது நம்பர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வராரோன்னு சொல்லிட்டு தான் அவரையும் இதுமாரி பண்ணியிருக்கு இன்டென்ஷனாக. பட் அதுக்கப்புறம் நான் நியூஸில் பார்த்தது என்னன்னாக்கா, யானை வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ½ அன் ஹவரில் வந்து குவைட்டாக சாந்தமாக அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெய்வானையை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இது முதல் இன்சிடென்ட்டு ஒரு ஆளை வந்து அடிச்சிருக்குது. இப்போ என்னுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, எல்லா கோயில்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில் யானைகள், மடத்து யானைகள், ஆதின யானைகள், அது எதா இருந்தாலும் சரிதான், ஒரு யானையை வந்து பிளெஸிங் பண்ணுறது கோயிலில் வந்து அது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட், அதாவது நம்ம டச் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சட்ட விதியோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP ஒன்று டெவலப் பண்ணி மக்களுக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, இப்போலாம் ரொம்ப க்ளோஸாக வந்து போய் பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க. பிள்ளைங்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், எல்லாருமே எல்லா கோயிலும் பண்ணுற விஷயந்தான். அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனால் அட் த சேம் டைம் அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி யானையினுடைய பிஹேவியரை வந்து இந்த மாகுத்தாகட்டும், நான் வந்து பல இடத்துல இன்ஸ்பெக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறேன். ஏர்லி மார்னிங் யானைகிட்ட போன உடனே யானையுடைய ஜென்ரல் பிஹேவியரை பாருங்கள். ஒரு 25 மீட்டர் உங்களுடைய யானை தான், பாதம் வந்து அவங்க யானை தான், ஒரு 25 மீட்டர் நின்று ஃபஸ்ட்டு யானையை பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யானைகிட்ட ஏதாவது மாறுதல் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாறுதல் டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும். ரெகுலராக இருக்கிற யானைக்கும் அன்னைக்கு இருக்கிற யானையுடைய பிஹேவியருக்கும் மாறுதல் தெரியும். அப்போ யானைகிட்ட ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது, அப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைய உங்களுடைய கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து வகுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான வந்து கேர்டேக்கராக ஆக முடியும்.